தமிழ்நாட்டில் அதிரடியான அரசியல் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஓபிஎஸ் ஆதரவாளரும் எம்எல்ஏவுமான மனோஜ் பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்காரு. ஸோ இப்படியான அதிரடியான அரசியல் நிகழ்வுகள் குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அறப்போர் இயக்கத்தை சார்ந்த திரு ஜெயராமன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் ஒரு கூட்டம் போட்டிருந்தீங்க. குவாரிக்கு எதிரான ஒரு கூட்டம். அந்த கூட்டம் பிரச்சனையில் முடிஞ்சிருந்தது. குண்டர்களை அனுப்பி அந்த கூட்டத்தை கலைச்சிருந்தாங்க, சீர்குலைச்சிருந்தாங்க அப்படின்னு உங்களுடைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நேற்று எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க. என்ன சார் நடக்குது? எத்தனை குவாரிகள் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இப்படி இல்லீகலாக இயங்குது அப்படின்றது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது? 2022ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் அடைமிதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு 6 பேர் இறந்து போனாங்க குவாரிக்குள்ள. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பிரச்சனையாக வெடிச்சுது. அது வெடித்த உடனே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அப்பொழுது விஷ்ணு அப்படிங்கிறவர் எல்லா குவாரிகளையும் மூடினார். மூடி எதுக்காக மூடினார்னா, ஒரு ஆய்வு செஞ்சாங்க. சுரங்கத்துறையிலேருந்து, இந்த கனிமவளத்துறையிலேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து அதிகாரிகளை அனுப்பி என்ன, ஏன்னா அடைமதிப்பான் குளம்ல பெஞ்சே கிடையாது. பெஞ்சுன்னா ஒரு குவாரினா எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு பெஞ்ச் மாதிரி வந்து பெஞ்ச் இருக்கணும். அப்போ சரியாது. அவங்க இறந்ததே சரிஞ்சதுனால, அந்த ஏன் சரிஞ்சது அப்படின்னா, எந்த பெஞ்சும் வைக்காம நேர அகல பாதாளத்துக்கு மிக ஆழமாக அவங்க தோண்டி இருந்தாங்க அடைமதிப்பான் குளம்ல. சட்டத்தை மீறி 100 அடி 120 அடி தோண்டணும்னா அவங்க 400 அடி 450 அடின்னு தோண்ட வேண்டியது. இந்த மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு. அப்போது இதை ஆய்வு செய்ய திருநெல்வேலியில் இருக்கிற எல்லா குவாரிகளுக்கும் ஆய்வை டீம் அமைச்சாங்க. அனுப்பிய போது 54 குவாரிகள் அப்பொழுது இயங்கி கொண்டிருந்தது திருநெல்வேலியில். அதில் 53 குவாரிகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட சட்டவிரோதமாக கூடுதலாக எடுப்பதாக அரசுடைய அறிக்கை. அந்த அறிக்கையின் அடிப்படையில் சேரன்மாதேவி சப் கலெக்டர், திருநெல்வேலி ஆர்டிஓ இவர்களை போன்றவர்கள் சட்டத்தின்படி அபராதம் விதிக்கணும், அந்த குவாரிகளை மூடியிருக்கணும். அப்போது விஷ்ணு அவர்கள் கலெக்டராக இந்த அபராதம் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நான் குவாரிகளை மூடுகிறேன் என்று அனைத்து குவாரிகளையும் மூடியிருந்தார். மூடின பிறகு என்னாச்சு அப்படின்னா, சேரன்மாதேவி சப் கலெக்டர் ராதாபுரத்தில் மட்டும் நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு எடுத்ததெல்லாம் அந்த 25 குவாரிகளில் மட்டுமே 262 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருந்தார். அந்த அளவிற்கு 50 லட்சம் கன மீட்டர் சட்டவிரோதமாக இந்த 25 குவாரிகளில் மட்டும் ராதாபுரத்தில் மட்டும் எடுக்கப்பட்டது. ராதாபுரம் தாலுக், ஒரு தாலுக், அப்பாவுடைய தொகுதி, அப்பாவு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதி. இதில் மட்டுமே 50 லட்சம் கனமீட்டர். நீங்க ஒட்டுமொத்த திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா 53 குவாரிக்கு எடுத்தீங்கன்னா இதோட டபுளா இருக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி கன மீட்டர் ரஃப் ஸ்டோன் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்படுறது தான் நம்ம இந்த ஆய்வறிக்கைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு நடக்குது. இதனாலதான் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு மக்கள் உள்ளாக்குறாங்க. இந்த 262 கோடி ரூபாயை எப்படியாவது காலி பண்ணணும், குவாரிகளுக்கெல்லாம் உதவி பண்ணணுங்கிறதுக்காக அப்பாவு அவர்கள், ஞானதிரவியம் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறார், அப்பாவு ஞானதிரவியம் எம்பியா இருக்கிறாரு, அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காராங்க. ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து விஷ்ணு கலெக்டர் ஒரு ப்ரெஸ்லேருந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க, இந்த குவாரிகள்லாம் மூடி இருக்கிறீங்களா இப்போ தரப்பு. உடனே அப்பாவு விஷ்ணுவை பார்த்து, கலெக்டரை பார்த்து கேட்குறாங்களே சொல்லுங்க அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, இல்லை ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு, நாங்கள் பார்க்கலாம். இல்லை ஞானதிரவியம் உடனே சத்தம் போடுறாரு, எவ்வளோ பாதிப்பு தெரியுமா எங்களுக்குலாம். ஏன்னா அவர் குவாரி வச்சிருக்காரு, அவர் ஃபேமிலி குவாரி வச்சிருக்கு. ஒரு எம்எல்ஏ எம்பி மக்கள் பக்கம் நின்று மக்களுடைய பாதிப்பை பற்றி பேசாமல், இந்த மாதிரி அகல பாதாளத்துக்கு போவதனால எப்படி நிலத்தடி நீர் பாதிக்குது, எப்படி அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் கிராக் விழுது, எப்படி மக்கள் அந்த தூசி, நீங்கள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நீங்கள் இப்போ கொடுத்த அளவுக்கு அவங்க பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு குவாரி சொல்கிறேன், காவல்காரர் கேட்ட ஒரு குவாரி 1 லட்சம் கனமீட்டர் எடுத்துருக்கணும். ஆனால் அவர்கள் எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னா 6,78,000 கனமீட்டர் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 6 மடங்கு 7 மடங்கு அதிகமாக எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, 6 மடங்கு 7 மடங்கு அதிக ஆழத்துக்கு போகிறாங்க. அப்போ நிலத்தடி நீர் பாதிப்பு, இந்த மாதிரி பல பாதிப்பு. அந்த தூசி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இல்லீகலாக எக்ஸ்ப்ளோசிவ் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் லீகலாக கிடைக்கும். மீதி 6 மடங்கு இல்லீகலாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி வெடிக்கிறாங்க. வெடித்து அந்த தூசி போயிட்டு பூளை விழுது, மகசூல் பாதிக்குது விவசாயிகளுக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லாரிகள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக பாஸ் சட்டவிரோதமாக
ஒரு பாஸ்லேயே 4 வாட்டி போகிறது 5 வாட்டி போகிறது சட்டவிரோதமாக போய், ஏன்னா இந்த கனிம வளத்தை வந்து அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் பாஸ் கொடுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு அளவோட அதுக்கு தானே பாஸ் கொடுப்பாங்க. அப்போ மீதி எல்லாத்தையும் சட்டவிரோதமாக கடத்துறாங்க. எங்கே போகுது சார் இது? கேரளா, பெரும்பாலும் கேரளாவுக்கு போச்சு. அப்புறம் மற்ற நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலை இல்லை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு இல்லை நம்ம மாநில நெடுஞ்சாலை கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெல்லாம் போகுது. பட் கேரளா நீங்கள் அந்த லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாரிகள். அப்போ அந்த இடத்துல ரோட்டில் போகிறவங்க ஆக்சிடென்ட் ஆகி பல பேர் இறந்துருக்குறாங்க, பல பேருக்கு வந்து அடிபட்டுருக்கு. அந்த ரோடை போட்டாலும் ஒரு 6 மாதத்துல, ஏன்னா அவ்வளவு வெஹிக்கிள் வந்து சட்டவிரோதமாக போகுது. சாலை பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு எம்எல்ஏ எம்பி செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. இன்னும் என்ன பண்ணாங்கன்னா, இன்ஃபேக்ட் இங்கே கனிம வளத்துறையில் துரைமுருகன் அமைச்சராக இருந்தபோது அவர் வந்து கனிம வள ஆணையரை மாற்றி ஜெயகாந்தன் ஒரு ஐஏஎஸ் கொண்டு வந்து இந்த 262 கோடி ரூபாய் பெனால்ட்டியை அதுக்கு மேலே அப்பீல் பண்ணணும்னா கலெக்டர்கிட்ட பண்ணிடணும். சப் கலெக்டர் ஆர்டர் சட்டப்படி கலெக்டர்கிட்ட பண்ணிடணும். பண்ணலை. கலெக்டர்கிட்ட பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே செகண்ட் அப்பீல் நேராக போயிடுங்க. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அப்பீலே பண்ணாமல் செகண்ட் அப்பீலுக்கு நேராக பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா குவாரிக்காரங்களும் இதில் செகண்ட் அப்பீலுக்கு வந்து மைனிங் கமிஷனர்கிட்ட போடுறாங்க. அவர் 262 கோடி பெனால்ட்டி அப்படியே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி வெறும் 13.8 கோடியாக மாற்றுறாரு. இப்போ ஒரு குவாரிக்கு வந்து 28 கோடி ரூபா பெனால்ட்டி போட்டிருக்கிறாரு. இப்போ எஸ்ஏவின்னு சொல்லி ஒரு குவாரி, அவர் வந்து கிரகம்பல்ங்கிறவர் திமுகவில் வள்ளியூர் ஒன்றிய சேர்மனாக இருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய குடும்பம் நடத்தக்கூடிய குவாரி 28 கோடி ரூபா பெனால்ட்டி போட்டிருக்கிறாரு. இவர் வந்து 97 லட்சம் மாற்றுறாரு பெனால்ட்டியை. ஒரு நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னா கூடுதலாக என்ன வெட்டி எடுக்கிறீங்களோ அந்த கல் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஒரு கனமீட்டர் 380 ரூபாய் அரசாங்கத்துக்கு தான் பே பண்ணணும். நீங்கள் கல்லாக வச்சுருந்தீங்கன்னா கல்லை அரசாங்கம் சீஸ் பண்ணணும். கல்லை விற்றுருந்தீங்கன்னா ஒரு கனமீட்டருக்கு 380 ரூபா அவங்க கிட்டேருந்து பெனால்ட்டி வாங்கணும். காம்பன்சேஷன் வந்து வாங்கணும். 100% காம்பன்சேஷன் வாங்கி ஆனுங்கிறது சட்டம். 100% காம்பன்சேஷனை நீங்கள் வாங்கி ஆனுங்கிறது உச்சநீதிமன்ற ஆணை. ஆனால் ஊழல் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டு தான் கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் 600 கோடி ரூபாய்க்கு மேலே, நான் சொல்கிறது ராதாபுரமில் மட்டும் 262 கோடி ரூபாய் பெனால்ட்டியை 13.8ன்னு மாற்றிருக்கிறாரு. ஒட்டுமொத்த 53 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டபுள். அப்போது இதுதான் நாங்கள் 600 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எப்படி இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற ஊழல் முறைகேடு ஆதாரங்களோட நம்ம 2024 கொடுத்துருந்தோம். இதில் என்ன மிகப்பெரிய அபத்தம் அப்படின்னா, 5 வருடம் அவங்க எடுக்க வேண்டிய அளவை 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே அதை விட 2 மடங்கு எடுத்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு 3 லட்சம் கனமீட்டர் ஒருத்தர் 5 வருஷத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 1.5 வருஷத்தில் இவங்க ஆய்வுக்கு போகும்போதே அவர் 6 லட்சம் 7 லட்சம் டன் எடுத்துட்டார். நீங்கள் விஷ்ணுவை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி ஜெயகாந்தன் ஒரு ஆர்டரை போட்டு எல்லா குறைகளையும் திறந்து விடுங்கன்னு சொல்லி எல்லா குறையும் திறந்து விட்டுறாங்க. அப்புறம் விஷ்ணுவையும் அந்த இடத்துலேருந்து கலெக்டர் பொசிஷன்லேருந்து தூக்கிடுறாங்க, மாற்றிடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் அபராதத்தை இது பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் 5 வருஷத்துக்கு எடுக்க வேண்டிய குவான்டிட்டி அவங்க தான் 1.5 வருஷத்தில் எடுத்துட்டாங்கல்ல. அப்போது நீங்கள் திரும்ப திறந்து விட்டு இன்னொரு 3 வருஷம் நீ ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்கிறதன் மூலமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் சட்டவிரோதமான கல் தானே. அப்போ இவ்வளவு ஒரு அபத்தம், இவ்வளவு ஒரு அநியாயம், அக்கிரமம் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம வந்து புகாராக கொடுத்து இங்கே செக்ரட்டேரியட் அளவில் ஜெயகாந்தனோட ஆர்டரை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுறோம்னு சொல்லி என்கொயரி நடத்தணும்னு சொல்லி, ஆனால் அந்த ஆர்டர் காப்பியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரிவர்ஸ் பண்ணுறதா உள்ள சொல்கிறாங்க. ரிவர்ஸ் பண்ணதுக்கான ஆர்டரை வந்து செக்ரட்டேரியட் அளவில் போட்டிருக்கிறதா நமக்கு தகவல்கள் தெரியுது. ஆனால் அதை மறைச்சி வச்சிருக்கிறாங்க, அதை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. அப்போது மீண்டும் அந்த பெனால்ட்டி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத விட நீங்கள் வந்து அந்த குவாரியை மூடி இருக்கணுமா இல்லையா? அவ்வளோ குவாரி கிடைக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி ஒரு குவாரி தான் காவல் கிணறு பக்கத்தில் ஒரு குவாரி மூடப்பட்டது. ஆனால் இவ்வளவு இதோடைய அடுத்த ஸ்டேஜாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ மக்கள் இந்த மாதிரியான ஒரு முறைகேடுகள்னால மக்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. மக்களுக்கு வீடு கிராக் விழுது, நிலத்தடி நீர் பிரச்சனை, இப்போ இந்த மாதிரி மகசூல் பிரச்சனைனா இதையெல்லாம் ஆவணப்படுத்தி அரசாங்கத்துக்கு நாம் அரசாங்கத்துடைய பார்வைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருநெல்வேலியில் சண்டே அன்னைக்கு பல்வேறு பகுதிகளிலேருந்து எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் பகுதியில் இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ராதாபுரம், மடைமதிப்பான்குளம், ஆலங்குளம், ஆழ்வார் திருநகரி, இந்த மாதிரி பல்வேறு எங்கெல்லாம் குவாரிகள் பெரிய அளவில் இருக்கும். ஸோ இந்த பகுதிகள் எல்லா பகுதியிலிருந்து மக்கள் வந்து வந்தாங்க. நாங்கள் அவங்கள எழுதியும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். எழுதி எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய பெட்டிஷனையும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது வந்து ஒரு கருத்து கேட்பு, இது அறப்போரா செய்யாமல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு பேனல் அமைச்சிருந்தோம். தன்னிச்சையான ஒரு பேனல் வந்து ஹியர் பண்ணிட்டோம். அப்போ அது வந்து பல தரப்பட்ட மக்கள் வந்து அந்த ஹியரிங்கை நடத்திட்டோம். அப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஒரு மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய டாக்டர் சுரேஷ் அவர்கள், அவர் பியூசிஎல் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியும் கூட,
அடுத்ததாக உதயராஜன், அவர் வந்து வாட்டர் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி நீர் மேலாண்மையில் ரொம்ப நிபுணராக இருக்கக்கூடியவர், தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நந்தகுமார், கிராம சபையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருப்பவர். மக்கள் கேள்விகள் கேட்க வேண்டும் என்பதற்காக எப்படி கேட்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கவர். இன்னொருத்தங்க நந்தினின்னு அங்கே திருநெல்வேலியிலேயே விவசாயிகளுடன் வேலை செய்து கொண்டிருப்பவர். விவசாயம் எவ்வளோ முக்கியமானதுன்னு மாணவர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர். இன்னொருவர் வந்து பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட், தணிகை வேல்னு சொல்லிட்டு, அவர் டாக்டரேட் இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ். இது போன்ற பலதரப்பட்ட மக்களை ஒரு பேனலாக அமைத்து அவர்கள் வந்து என்னென்ன பாதிப்புகளுக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய பிரச்சனையை, என்ன பிரச்சனை அவங்க ஊரில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு. அப்போ இந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குது. இப்போ கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 11 மணிக்கிட்ட ஒரு கூட்டம், ஒரு 20 பேர் கொண்ட கூட்டம் உள்ளே வராங்க. காவல்துறை இருக்காங்களா? காவல்துறை காலையில் 9 மணிக்கு கன்மேனோட வந்துட்டாங்க. ஃபுல் ஃபோர்ஸோட இருக்காங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க காவல்துறை. ஓகே. கிட்டத்தட்ட ஏன்னா எனக்கு 3-4 நாள் முன்னாடியே கேட்டாங்க. 3-4 நாள் முன்னாடியே நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன் காவல்துறைக்கு. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். காலையில் கன்மேனோட வந்துட்டாங்க. வந்து அவங்க இருக்கிறாங்க. இவங்க 20 பேர் உள்ளே வந்து உட்கார்றாங்க. பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ண வந்த ஆட்கள் மாதிரி தெரியுது. பின்னாடி போய் உட்காந்துருக்குறாங்க குரூப்பாக. இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா கேட்டால் அது மாதிரி எதுவும் பண்ணலை. அப்போ நானுங்க வந்து உடனடியாக காவல்துறையிட்ட தெரிவிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்திருக்கிறாங்க, இவங்க ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு வரோம், நீங்கள் உங்கள் உயரதிகாரிகள் நாலேஜுக்கு கொண்டு போங்க, நீங்கள் வந்து அவங்கள என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 11:20 11:25 நான் ப்ரெஸ் மீட் வெளியே பைட் கொடுத்துட்ருக்கிறேன். கொடுத்துட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ள கூச்சல் ஏற்படுது. நான் போய் பார்க்க இந்த ஆட்கள் எல்லாரும் ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து நின்று கூச்சல் போட்டுட்ருக்குறாங்க. அப்போ நான் போய் கேட்குறேன், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. இல்லை, நாங்கள் எங்களுடைய தரப்பு, நாங்கள் குவாரி ஆதரவாளர் சங்கத்து சார்பாக வந்திருக்கிறோம், குவாரி உரிமையாளர் சங்கங்கள் சார்பாக வந்திருக்கிறோம், எங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கணும். சரி, ஓகே, நீங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இது வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம், பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க கருத்து சொல்கிற கூட்டம். இருந்தாலும் நீங்கள் உங்கள் கருத்து சொல்லணும்னா உங்கள் பேர் கொடுங்க, உங்களுக்கான சான்ஸும் கொடுக்குறோம், நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் அவங்க கருத்து சொல்வதற்கு தயாராக இல்லை. பல முறை நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் உங்கள் கருத்து, நாங்கள் ஒரு கருத்து வச்சுருக்கலாம், உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், நீங்கள் உங்கள் கருத்தை கூட சொல்லுங்கள். பேனல், இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பேனல், நீங்கள் அவங்கள்ட்ட உங்கள் கருத்தை கூட சொல்லுங்கள், உங்கள் கருத்தையும் அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தாவிக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல நீங்கள் வந்து எங்களை திருடர்னு சொல்லிட்டீங்க. ஆனால் திருடர்னு நான் இங்கே சொல்லவே இல்லையா. நாங்கள் வந்து இங்கே இந்த கூட்டம் ஆரம்பித்து ஏன் இந்த கூட்டம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு பேனல் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. இதில் எங்கே சொன்னோம், இல்லை நீங்கள் யூடியூப்பில் சொல்லியிருக்கிறீங்க, யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் எதர் உங்கள் கருத்தை இங்கே சொல்லுங்கள். இவர் நான் திருடன்னு சொன்னது தப்புன்னு நீங்கள் ஒரு கருத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இல்லை, நான் சொன்னதில் சட்ட ரீதியாக தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லீகலாக போய் ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்களாம் அட்வொகேட்னு வேறு சொல்கிறீங்க. அட்வொகேட் எல்லாம் இப்போ பாதி பேர் அட்வொகேட்டு. அதில் வந்தவங்க, அது வந்து ஒரு அட்வொகேட் டீம். அந்த வினோதுன்னு அந்த மாபை லீட் பண்ணிட்டு வந்த பர்சன் வந்து திருநெல்வேலியில் பாரில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாவோ என்னவோ எலெக்ட் ஆன மெம்பர் அவர். அந்த மாதிரி ப்ளஸ் அவங்க வந்து திமுக இதுலேயும் இருப்பதாக சொல்கிறாங்க. எல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறோம். ப்ளஸ் இந்த என்டையர் டீம், நீங்கள் இந்த என்டையர் டீம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கால்வாசி பேர் அட்வொகேட்ஸ் தான் வந்தாங்க. ஸோ அந்த இவங்க கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லிட்டோம். அப்போ நான் போலீஸ்ட்டை போய் சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் உங்களுக்கு பேசுகிறதுக்கும் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், பேசவும் மாட்டேன்றாங்க. அவங்க தொடர்ந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்கறது இதில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவங்கள மூவ் அவுட் பண்ணுங்கள். அவங்க எதர் பேசுறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க தயாராக இருக்கும், இல்லைனா அவங்கள நீங்கள் வெளியே அனுப்புங்கன்னு சொல்கிறோம். போலீஸ் போய் பேசுகிறாங்க. ஆனால் பேசி அவங்கள வந்து பேசிட்டு போலீஸ் வெளியே வந்துடுறாங்களே தவிர அவங்கள வெளியே கூப்பிட்டே போகல. அவங்க இவ்வளோ கூச்சல் போடுறாங்கன்னு தெரியுது, எல்லாம் போடுறாங்கன்னு தெரியுது, அவங்க வெளியே அனுப்பலை. அவங்க மாட்டுக்கு சைலண்ட்டாக போய் ஓரமாக போய் நின்றுக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அனுப்புங்க அப்படி. அப்போ தான் டாக்டர் சுரேஷ் அவர்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் சேர் வந்து அவருடைய தலையில் விழுது. அதுக்கு முன்னாடியே கூச்சல் போடும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆலங்குளம்லேருந்து அருமையான நம்ம யங்ஸ்டர், அங்கே வந்து சட்டவிரோதமாக எப்படி கல்குவாரி நடந்துட்டு இருக்கு, அவங்க ஊர் எப்படி பாதிக்குதுன்னு சொல்லி வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய, ஏதோ வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு வந்து தன்னுடைய கிராமத்துக்காக வேலை செய்யணும்னு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்.
அவர் வந்து நிக்கிறாரு. அவர் என்ன இவங்க வந்து கத்துறத பார்த்து அவர் என்ன சொல்றாரு, பொறுமையா இருக்குப்பா அப்படின்றாரு. பொறுமையா இருக்குப்பா அப்படின்னா அவர் கையை பிடிச்சி என்ன நீ வந்து இது பண்ண வரியா அப்படின்னாங்க. நான் உடனே அவரை செக்யூர் பண்ணி அவர் அடிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அவரை செக்யூர் பண்ணி பின்னாடி அமிச்சிட்டேன். பின்னாடி அமிச்சா பின்னாடியிலேருந்து இன்னொரு ஆள் வந்து அவர் அடிச்சிருக்கிறாங்க, கன்னத்துலேயே அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது அடிச்சோன்னா அப்புறம் அவரை செக்யூர் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிட்டு நான் இவங்கள்ட்ட சொல்றேன், பொறுமையா இருங்க, நீங்க பேசணும்னா பேசலாம்னு சொல்லிட்டு. அதுவும் நடக்கல. அப்புறம் தான் சுரேஷ் சார் பேசும்போது அவருடைய மண்டை மேல சேர் வந்து முதல்ல இந்த டைரக்ஷன்ல இருந்து த்ரோ பண்றாங்க, அப்புறம் பின்னாடியிலேருந்து த்ரோ பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் கரெக்டா போய் என்ட்ரி கொடுக்குறாரு. அவரு என்ட்ரி கொடுக்கல, கரெக்டா போய் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ நேராக ஒருத்தரை பிடிச்சிட்டு போய் அந்த சீன்லாம் நீங்கள் வந்து மீடியாலாம், ஸோ மீடியாவில் அந்த பிஹைண்ட் உச்சோ இல்லை மற்ற இடங்களில் ரிப்போர்ட் ஆகிறதுக்கும் நடந்த விஷயங்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது அங்கே நடந்ததுக்கும். ஏன்னா அவர் கூட்டு போயிட்டு வந்தோன்னே நான் திரும்ப இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன், சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன், எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நீங்கள் மாபுடைய லீடர் யாரோ அவரை முதல்ல வெளியே கூட்டு போங்க, இவரை வெளியே கூட்டு போனால் தானே மிச்சவங்க வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, சேர் யார் போட்டாங்களோ அந்த 2 பேரை ஐடென்டிஃபை பண்ணி இவங்க வெளியே கூப்பிட்டு போயிட்டு மிச்சவங்களை தொட மாட்டுறாங்க. மிச்சவங்களுக்கு வந்து அவங்க நிற்கிறாங்க, வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறேன். இன்வால்வ் மீட்டிங் பர்மிஷன் தேவை கிடையாது சார், இன்ஃபர்மேஷன் தான் தேவை. ஆல்ரெடி 3 நாள் முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. அந்த இன்டெலிஜென்ஸ் பக்கத்துலேயே தான் இருந்தது. யார் என்கிட்ட பேசினாரோ அந்த இன்டெலிஜென்ஸ் பக்கத்துலேயே தான் இருந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட கொடுத்த இன்ஃபர்மேஷனோட ஆடியோ ரெக்கார்டிங் உட்பட என்கிட்ட எல்லாமே இருக்கு. இவங்க வந்து ப்ளஸ் உங்களுக்கு தெரியாதுங்கிறது, காலையில் 9 மணிக்கு கன்மேனோட நீங்கள் ஃபோர்ஸோட வந்திருக்கிறீங்க, உட்காந்துருக்கிறீங்க. ஏதாவது இஷ்யூனா காலையில் சப் இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட ஒரு ஃபுல் ப்ரீஃபிங் வாங்கிட்டு போனார் 9:30க்கு. என்ன சார் இது ஈவெண்ட் எப்படி நடக்கும், யார் வருவாங்க, எல்லாமே ப்ரீஃபிங் காலையில் சப் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வாங்கிட்டு அந்த உட்காந்துருந்தாங்க போலீஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பையும் இன்ஸ்பெக்டர் வந்து ஹால் ஓனருக்கு கால் பண்ணி ஹால் ஓனரை வந்து நீ வந்து நிப்பாட்டு ஈவெண்ட்டை, இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இதோட நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுன்னு சொல்லி ஹால் ஓனர்கிட்ட சொல்லி கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லி ஹால் ஓனர் வந்து உங்களை நிப்பாட்ட சொல்லியிருக்கிறாருன்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார். இவ்வளோ சம்பவம் நடக்கும்போது அந்த மாபு அங்கே தான் இருக்காங்க, மாபு உள்ளே தான் இருக்காங்க, உள்ளே இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. அவங்கள வந்து வெளியும் அனுப்ப மாட்டேங்கிறாரு, சப் இன்ஸ்பெக்டர் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் சேர் த்ரோ பண்ண நான் கேட்குறேன், வயலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது இல்லை, வயலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் மூவ் பண்ணலன்னா எப்படி? வயலன்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, பண்ணப்புறம் கூட நீங்கள் மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இட் வாஸ் வெரி கிளியர் பேட்டர்ன். ஒரு ப்ரீ பிளான்டு ப்ரீ மெடிடேட்டடாக அட்டாக் பண்ண வந்திருக்கிறாங்க. அண்டு போலீஸ்க்கு வந்து வெல் இன்ஃபார்ம்டாக இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அவங்க ஹேண்ட் இன் க்ளோவாக இருக்கிறது வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. ஓகே, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அப்புறம் சொன்னார், இல்லை நான் ரொம்ப நேர்மையான நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற. அதுக்கு தெரியாமல் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் ஒரு ஃபுல் ஃபோர்ஸு வந்து இங்கே வந்து பந்தோபஸ்து கொடுத்து கன்மேனோட வந்து கொடுத்து இதெல்லாம் நடக்குமா? அப்போ இதெல்லாம் வந்து ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு இது என்னென்னா அவங்களுக்கு தேவைப்பட்டது எங்கள் சைட்லேருந்து ஒரு எப்படியாவது எங்களை கோவப்படுத்தி எங்களை ஏதாவது சொல்ல வச்சு ஒரு அடிதடி ஆக்க முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க. அது முடியல. பிகாஸ் நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். நான் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்ததுனாலும் நம்ம டீம்கிட்ட சொல்லி தான் வச்சுருந்தேன், இது சைலண்டாக இருங்க, இவங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா கூட நம்ம சைடில், ஏன்னா நம்ம பிலீவ் பண்ணுறதே நான் வயலன்ஸில், அகிம்சை வழியில் தான் நம்ம வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நாம் வந்து அவங்க பண்ணாலும், ஏன்னா நீங்கள் இதோடைய க்ரக்ஸ் என்ன தெரியுமாங்க, இதோடைய க்ரக்ஸ் வந்து நம்ம ஃபுல் மீடியா அங்கே இருக்கிறாங்க, அந்த ஃபுல் மீடியா முன்னாடி உங்களால் வந்து ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் பேனல் இருக்கிறாரு, அவர் மேலே வயலன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி அவங்களுக்கு அவங்க ஃபுல் மீடியா முன்னாடி, ஃபுல் போலீஸ் முன்னாடி அவங்களால இப்படி பண்ண முடியுதுன்னா, அந்த கிராமத்தில் வீடு கிராக் விழுது, என் வீடு கிராக் விழுதுன்னு ஒருத்தர் வாயை திறந்து சொன்னாங்கன்னா அவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சுப்பாங்க. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளவு மீடியா இருக்கும் பொழுதே இவங்க இந்த மாதிரி ரவுடியிசம் குண்டாயிசம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இந்த குண்டாயிசம் வந்து யாரோ பண்ணுறாங்க, போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க குண்டாயிசம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் போலீஸ் வந்து நன்றாக தெரிந்து ஒரு பார்ட்டு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் அதில் வந்து இன்னொரு புலின்னு ஒருத்தர் வந்து சேர தூக்கி போடுறாரு. அது மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது, பெரிய கேஸ் இருக்குது, கிரிமினல் கேஸு. இன்னொருத்தர் ஆசை கதிரவன் வந்து அவர் தான் வந்து சங்கத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி
என்ன சங்கத்தை? அந்த குவாரி உரிமையாளர் சங்கத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்க குவாரி உரிமையாளர் சங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வரதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குவாரி உரிமையாளர் சங்கம் ரிச்சர்ட்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுடைய இதுவாக தான் இவங்க வந்திருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த குவாரி உரிமையாளர் சங்கம் இது வரைக்கும் பேசலை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு எம்எல்ஏ சார், திருநெல்வேலி எம்எல்ஏ நயினா நாகேந்திரன், ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ராதாபுரத்தோடைய ஒரு இஷ்யூவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் ஒருத்தர். ராதாபுரத்தை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே தான் இந்த என்டையர் இவங்க ஃப்ரண்ட்டில் வந்திருக்கிறாங்க. ராதாபுரம்னா எப்படி குவாரி பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம அப்பாவை பற்றி கேட்குறது, இது உங்களுடைய ஏரியாவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும்பொழுது வருது. ஒரு எம்எல்ஏவா நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறீங்களா? ஒரு கண்டமாவது பண்ணியிருக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு வயலன்ஸை? இல்லை நயினா நாகேந்திரன் பண்ணியிருக்கிறாரா? இது நடந்தது திருநெல்வேலி சிட்டிக்குள்ள நடக்குது. ஓகே. அப்போ இந்த என்டையர் இன்சிடென்ட், போலீஸ் வந்து வில் நாட் டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் குவாரி ஓனர்கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி இப்படி பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பட் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக தான் ஏதோ ஒரு லெவலில் அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். ஏன்னா நான் எஸ்ஐ கிட்ட அந்த கான்ஸ்டபிள் கிட்டலாம் பல முறை சொல்கிறேன், மூவ் பண்ணுங்கன்னு. அவங்க மூவ் பண்ணாமல் இருக்கிறாங்க. நம்ம எங்கள் ஆட்கள் சொல்கிறாங்க, அவங்க வெளியில் நின்று இவங்களுடைய சிரிச்சு தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது இந்த என்டையர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, அந்த திருநெல்வேலி மக்கள் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கு உள்ள இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில், இவ்வளோ சட்டவிரோத ஒரு ஒரு மாஃபியா போல இன்னைக்கு இவங்க இயங்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு பாருங்கள். இது இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு இஷ்யூ நீங்கள் வந்து பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபேக்ட் இவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா, நம்ம புகாரில் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ பிரேசனாக வந்து ஃபஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. ஆக்ஷன் எடுக்காமல் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 54 குவாரியாக இருந்தது இன்றைக்கி 120 குவாரி அதிகரிச்சிருக்கிறது திருநெல்வேலி. அடுத்த கேள்விக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அதிரடியான அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இன்று ஓபிஎஸ் உடைய ஆதரவாளரும் எம்எல்ஏவுமான திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்காங்க. இப்படி அதிரடியான அரசியல் நிகழ்வுகள் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த குவாரிலாம் டேரக்டா அரசியல்வாதிகள் கண்ட்ரோலில் இருக்கா, எப்படி சார் இது? சில குவாரிகள் இப்போ வந்து ஞானதிரவியம் ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. கிரஹாம்பெல் டிஎம்கேல இப்போ அடுத்தது எம்எல்ஏ சீட்டு கேட்டது, அவங்க ஃபேமிலி வந்து சில குவாரிகள் ரன் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் இல்லீகலாக மைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இன்னைக்கு இருக்குது. இல்லை ஆதாரம்னா நம்ம பேச மாட்டோம். நான் புகாரில் கொடுத்துருக்குறேன். ஞானதிரவியம் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுற குவாரி வந்து எப்படி வந்து விஷ்ணு எல்லாத்தையும் மூடிட்டு குவாரிகளை மூடிய போது அவங்க சட்டவிரோதமாக பாஸ் இல்லாமல் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க ரஃப் ஸ்டோனுங்கிறது ஒரு எஃப்ஐஆராக இருக்குது. அதே மாதிரி கிரஹாம்பெல் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, 28 கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்க. லட்சக்கணக்கான கனமீட்டர் சட்டவிரோதமாக அவங்க ஃபேமிலி வந்து எஸ்ஏவி வந்து மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிலது பொலிட்டீஷியன் பேரில், சிலது மற்றவர்கள், சிலது பினாமிகள் பேரில் இருக்கும். யாரோட பினாமி அப்படிங்கிறது நம்ம காதல்களில் கேட்க முடியாது, அது சொல்ல முடியாது. அது ஆதாரம் இல்லாததுனால நம்மளால இவங்களோட பினாமின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாமே இருக்கு. கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ். இது வந்து ஒரு பார்ட்டி 2 பார்ட்டி இல்லை, கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ். நீங்க இன்ஃபேக்ட் இந்த வே நான் இன்னொன்று சொல்றேன், என்டையர் மீடியா இருந்தது. தேர் ஆர் ஒரு பார்ட் ஆஃப் த மீடியா ரொம்ப நல்லா பண்ணாங்க, அக்யூரேட்டாக ரிப்போர்ட் பண்ணாங்க அங்கே நடந்த விஷயத்தை. ஆனால் நீங்கள் இன்னொரு பார்ட் ஆஃப் த மீடியா எப்படி ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இரு தரப்பினருக்கு இடையே கைகலப்பு, மோதல், இந்த மாதிரி வந்து அவங்க கண் கூட பார்க்குறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு. இப்போ வரைக்கும் அவங்களால ஒரு வீடியோ கிளிப் எடுக்க முடியாது எங்கள் சைட்லேருந்து ஏதாவது இது பண்ணுது. அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க நம்மளை. நாங்கள் நிற்கிறோம், பேசுகிறோம், பேசியே தான் அதை வந்து சால்வ் பண்ணோம் கடைசி வரைக்கும். ஆனால் இது என்டையர் மீடியா பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஒரு பார்ட் ஆஃப் த மீடியா எப்படி ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஈவன் மீடியா கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் பார்ட் ஆஃப் த மீடியா ஒரு பக்கம் நான் வந்து அவங்க சைடில் ஏதாவது பாசிட்டிவாக பண்ணி ஆகணும், கல்குவாரின்னு ஒரு கம்பல்ஷனில் இருக்காங்க. சட்டவிரோத கல்குவாரிக்கு ஆதரவாக நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த என்டையர் இஷ்யூ ஹஸ் பர்ன் டு ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒரு நாட்டில் ஒரு மனுஷனால் ஒரு கருத்தை சொல்ல முடியும். நான் ஒரு கருத்து ஃபீல் பண்ணுறேன்னா என்னால் என் கருத்தை சொல்ல முடியும். என் கருத்தை நான் சொன்னேன்னா, நான் ஒரு பாதிக்கப்பட்ட நபராக என்னால் என் கருத்து, என் வீடு கிராக் விட்டுருக்கு,
ஏன் ஊரில் வந்து நிலத்தடி நீர் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் பேச முடியணும். நான் பேசக்கூடாது, உனக்கு பேசுவதற்கு உரிமை கிடையாது, உன்னை நான் பேச விட மாட்டேன், நீ அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோன்னு நான் நிப்பாட்டுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் ஃபாசிசம். நீங்கள் வந்து ஒரு ரூல் ஆஃப் லா இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கள பேச விட மாட்டேன், அவங்களோட கருத்துக்களை வெளியே பேச விட மாட்டேன்னா அது வந்து ஒரு ஸ்டெப்ஸ் டு ஃபாசிசம்னு சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் த ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபாசிசம். இன்னும் ஃபாசிஸ்ட் நாடாக ஃபுல்லாக போயிருக்க மாட்டோம், ஆனால் ஒன் ஆஃப் த ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபாசிசம் போயிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ வரைக்கும் கூட டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் உங்களுக்கு? பெரும் ஒரு 5 பேர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, 5 பேரையும் ஸ்டேஷன் பெயில்ல விட்டுருக்காங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க சுவமோட்டோவா நாங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்ல பண்ணல, நாங்கள் எங்கள் சுவமோட்டோ கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவேற்றம் செய்யலை, எஃப்ஐஆர் வந்து கிடைக்கல. என்ன பிரிவுகள் போட்டு நான் இன்ஸ்பெக்டருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன், எனக்கு எஃப்ஐஆர் காப்பி அனுப்புங்கன்றேன், எஃப்ஐஆர் காப்பி அனுப்பல. பிரிவு வந்து நேற்றுக்கு மீடியா மூலமாக வெளியே வந்திருக்கு. 296, 115 2 அப்சீன் வேர்ட்ஸும் 2வது வாலண்டரிலி காசிங் ஹர்ட், இந்த 2 செக்ஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2வது இன்வெஸ்டிகேஷன் இவங்களை யார் அமிச்சாங்க? இது வந்து ஒரு கூலிப்படம் மாதிரி 20 பேர் 25 பேர் வந்து இவங்க இப்போ வந்து ஒரு மாப் வராங்க. குவாரி உரிமையாளர் சங்கத்துடைய ஆதரவாளர்கள் நாங்கள் அவங்க சார்பாக வந்திருக்கிறோன்றாங்க. அப்போ குவாரி உரிமையாளர் சங்கம் அந்த ரிச்சர்டோ இல்லை மற்றவர்களோ பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் சார்பாக தான் இவங்க வந்தாங்களா, நீங்கள் தான் இந்த அடியாட்கள் மாதிரி அமிச்சிங்களா என்னங்கிறத அப்போ அவங்க சொல்லணும். அப்போ நீங்கள் ப்ரோபில் இவங்க யார்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இவங்க யார் தூண்டுதலில் வந்திருக்கிறாங்க, அதை நீங்கள் பண்ணணுமா இல்லையா இன்வெஸ்டிகேஷனில்? அப்போ அவங்கள விசாரிக்கணுமா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விஷயத்தில். பட்டு போலீஸ் வந்து அதை மூடி மறைக்க, அந்த எஃப்ஐஆர் கூட இன்னைக்கு மூடி மறைக்கக்கூடிய வேலைகள் தான் இறங்கியிருக்கிறாங்க. ஓகே, இந்த கூட்டம் நடத்திட்டீங்க, அன்னைக்கு பிரச்சனையாச்சு, முழுமையான கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியல, நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக என்ன சார் நடவடிக்கை? சார் இப்போ நாங்கள் வந்து எந்தெந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கிட்டே இருந்தும் நம்ம வந்து கருத்துக்களை வாங்கியிருக்கிறோம் ரிட்டனாக. ஸோ அதனால் நாம் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் எந்தெந்த பகுதியில் யார் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் வந்திருக்கு. இது இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்தந்த பகுதிகளுக்கு போய் அந்த மக்களையே நேரடியாக மீட் பண்ணி, ஒரு இடத்துல கூடினா தானே நீ வந்து பிரச்சனை பண்ணுற, நாங்கள் அந்தந்த இடங்களுக்கு போய் நாங்கள் நேரடியாக அந்த கருத்துக்களையும் சேகரித்து அந்த விஷயங்களை சேகரித்து நம்ம வந்து இந்த பேனல் மெம்பர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வரக்கூடிய அடுத்த மாதத்திற்குள், ஒரு மாதத்திற்குள் அந்த அறிக்கையை, மக்களுடைய வாய்ஸ், மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்கங்கிற அறிக்கையை அதே திருநெல்வேலியில் அதே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவோம். அதே ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு உடைய பார்வைக்கு கொண்டு போய் நீங்கள் வந்து சட்டவிரோத கல்குவாரிகள் வைப்பதால் எந்த மாதிரியான தொடர்ந்து ஊக்குவிப்பதால் நீங்கள் கவர்மெண்ட் வந்து ஹேஸ் அ டைரக்ட் ரோல் இன் திஸ். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நேரடியான ரோல் இதில் இருக்குது. நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும். நீங்கள் நடவடிக்கை இன்று வரை எடுக்காததுடைய விளைவு நான் என்ன கேட்குறேன், நிறைய நேரங்களில் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழல் பண்ணக்கூடிய அரசாங்கங்களை நம்ம பார்த்துருக்குறோம். பட் ஊழல் செய்தால் கூட அவங்க வந்து இந்த மாதிரி லாலெஸ்னஸ், ஒரு மாஃபியா, அந்த ஊழல் செய்பவர்கள் வந்து ஒரு மாப் அனுப்பலாம், ஒரு வயலண்ட் மாப் அனுப்பி அவங்க வந்து இந்த மாதிரி அடிதடியெல்லாம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க போலீஸ். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், திருநெல்வேலியில் அந்த மாஃபியா தான் ரூல் பண்ணுறாங்க. அந்த மாஃபியா வந்து அனுப்புகிறாங்க, போலீஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, சைலண்டாக நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்தா அந்த ஒரு நம்பர் யார் சேரை வீசி எறிஞ்சாங்களோ அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் போல, சேரை வீசி எறிஞ்சவங்களை மட்டும்தான் வெளியே கொண்டு போகும் அப்படிங்கிறது. அப்போ இனி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான ஒரு லாலெஸ்னஸ் வந்து இன்னைக்கு திருநெல்வேலியில் பார்க்குறோம் இந்த சட்ட ஒழுங்கு. ஸோ இதையும் நம்ம வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், அதையும் நம்ம இன்னொரு பக்கம் ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ நாங்கள் ஒரு கண்டன கூட்டங்களும் இன்றைக்கி வந்து டாக்டர் சுரேஷ் வந்து நாடு முழுக்க மனித உரிமைக்காக போராடிய ஒரு நபர், அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார். இவங்க இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் அன்பர்களே நீங்கள் வந்து சாந்தமாகுங்க, நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு. அதுதான் ஜனநாயகம். உங்களோட கருத்து மாறுபட்ட கருத்து கூட இருக்கலாம், அந்த எதிரில் வரக்கூடியவர்களுக்கு மாறுபட்ட கருத்து, உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கூட இந்த கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்கலாம், சொல்லிட்டு இதாங்க எங்களோட கருத்துன்னு பதிவு பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க அது பதிவு பண்ணுறதுக்கே வரல. வந்தவர்கள் குண்டர்கள், தாக்குதல் நடத்துவதற்காக வந்தவர்கள்.
அப்போ இதை வந்து ஒரு அரசு வேடிக்கை பார்க்கிறது என்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது மக்கள் மதிக்கு புரியணும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.